எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அருமை பெற்றோர்களே, அருமை தோழர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில், அதுவும் நம்மை உணர்வுபூர்வமாக ஒரு போராளியாக வாழ்ந்த ஐயா புலவருடைய நினைவிடத்தில் சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்வு. ஐயா அவர்களுடைய 100ஆண்டு விழா, அதாவது 4/3/1924 ஐயாவினுடைய அந்த சிந்தனை ஓட்டத்தை அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மடிந்து போனார். ஒரு சக மனிதனுடைய துன்பத்தை பார்த்து, ஒரு சக மனிதனுடைய வாழ்வியலை இவ்வளவு இடையூறுகள் இருக்கின்றதா, இதில் எப்படியெல்லாம் இந்த மனித சமூகத்தின் வாழ்வில் சாதி எப்படி ஒரு பெருந்தடையாக இருக்கிறது நாம் சிந்திப்பதற்கு, அவருடைய வாழ்வியலை சரியாக வாழ்வதற்கு இந்த மதம் எவ்வளவு தடையாக இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு ஆசிரியர் பணியாக தன்னுடைய வாழ்நாளை தொடங்கிய நம்முடைய புலவர் பெருமானார் இந்த சமூகத்தில் நடைபெற்ற இன்னல்களையும் இந்த மானமற்ற அந்த சூழலை பார்த்து தன்னை ஒரு போராளியாக உருவாக்கி கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு சமரசமற்ற ஒரு போராளியாக எத்துணை துன்பங்கள் அடைந்தாலும் அவைகளை பற்றி கவலைப்படாமல் ஒரு போராளி தான் மட்டும் மிக நெருக்கடியான மிக துன்பமான சூழலில் வாழ்ந்ததாக பல்வேறு வரலாறுகளை நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் புலவருடைய குடும்பம் முழுக்க நம்முடைய போற்றுதலுக்குரிய நமது அருமைக்குரிய அண்ணன் பிரபாரனுடைய குடும்பத்தை ஒப்பான, அதைவிட மேலான தன் குடும்பமும் முழுக்க சிறை வாழ்க்கையை உட்படுத்தி ஒரு கடுமையான நெருக்கடியான சூழலில் உட்பட்டு ஒரு மானம் உள்ள ஒரு அறிவுள்ள ஒரு குடும்பமாக ஒரு போராளியாக இந்த குடும்பம் வாழ்ந்து இந்த குடும்பத்தை ஒரு ஆசிரியர் பணியாக பணியாற்றி இந்த சமூகம் எப்படி இன்றைய ஆசிரியர் சமூகம்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கு மாறாக ஒரு போராளியாக வாழ்ந்து நமக்காகவே வாழ்ந்து மடிந்துள்ளார். அந்த வகையில் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து மடிந்த ஐயா புலவருக்கு ஒரு வீர வணக்கத்தை கூறுகின்றேன். இந்த நேரத்தில் புலவரோடு வாழ்ந்து பேசியவர்களுடைய பல்வேறு தோழருடைய நாம் கருத்துக்களை கேட்பதற்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஐயா புலவரை நாம் இதுபோன்று அவர்களோடு பழையவர்களோடு அவரோடு பேசியவர்களோடு தான் நம்மை போன்றவர்கள் பெரும்பாலும் அவருடைய பற்றிய செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் புலவரை உலகம் முழுக்க கொண்டு சென்ற ஒரு ஊடகத்தின் மூலமாக உலகமெங்கும் ஒரு பல்வேறு இன்றைய சூழலில் வாழ்கின்ற இளைஞர்களுக்கு புலவரை ஒரு வாத்தியாராக ஒரு அறிமுகப்படுத்திய நாம் நன்றிக்குரிய தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு நன்றியை பதிவு செய்கின்றேன். தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் வாழ்கின்ற சூழலில் பொதுவாகவே எந்த ஒரு அறம் சார்ந்து வாழ்கின்ற இந்த மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்களை வாழுகின்ற காலத்தில் நாம் அவர்களை மதிப்பதும் இல்லை, போற்றுவதும் இல்லை. இது இந்த சமூகத்தின் ஒரு கெடு வாய்ப்பாகவே நாம் பார்க்கிறோம். ஒரு சமூகம் ஆகச்சிறந்த சமூகமாக மாறுவதற்கு இந்த சமூகத்தாக உழைக்கக்கூடிய இவர்களாக வாழக்கூடிய இந்த மக்களை, இந்த மானுடத்தை நேசிப்பவர்களை நாமும் நேசிக்க வேண்டும். நம்மால் இயன்ற வரை அவர்களுக்கு நம்முடைய காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, எவ்வளவு மரியாதை கொடுக்க முடியுமோ, அவர்களுக்கு எந்த வகையெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டுமோ அப்படி உதவி செய்வதன் மூலம்தான் நமக்காக வாழ்கின்ற போராளிகள் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தாக வாழ்வதற்கு வருவார்கள். நாம் இந்த சமூகத்தாக வாழ்கின்றவரை புறந்தழுகின்றோம், அவர்களை துச்சமாக மதிக்கின்றோம். அதற்காகத்தான் அந்த மாதிரி ஒரு சூழல்கள் தான் இந்த சமூகம் இன்னும் நாம் நேசிக்கின்ற மிகவும் பாராட்டுகின்ற சமூகமாக இன்னும் மாறவில்லை. அருமை தோழர்களே, அப்படி இந்த சமூகத்துக்காக இந்த மண்ணுக்காக தன் வாழ்நாள் பணியை அர்ப்பணித்த நம்முடைய புலவர் பெருமானுக்கு இந்த நேரத்தில் நான் சார்ந்திருக்கிற திராவிடர் கழகத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.